எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஓவரா திங்க் பண்ணீங்கன்னா, தப்பா திங்க் பண்ணிடுவீங்க. திங்க் பண்ணவே இருந்தீங்கன்னா தோத்துருவீங்க. என் நண்பர் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். பெரிய மீனு அவங்க வீட்ல. லட்சக்கணக்குல இருக்கும் அந்த மீனு. அந்த பையன் குட்டி பையன் என்ன பண்ணான், அவங்க மீனுக்கு போடுறதுக்குன்னு தனியா ஒரு உணவு வாங்கி வச்சிருப்பாங்க. அதிகமா போட்டான். சாப்பிட்டு வயிறு உப்பி செத்துருச்சு அந்த மீனு. புரியுதுங்களா? அந்த துக்கம் அவங்க வெளிய வரவே இல்ல. அந்த மீன் வந்து அவங்க வீட்ல வந்து அது வந்து கோல்டன் ஃபிஷ்மா அது. ரேட் ஜாஸ்தி. அது ஏன் செத்து போச்சுன்னா, உணவு அதிகமா சாப்பிட்டுச்சு. உணவு அதுவா சாப்பிடல. அந்த பையன் போட்டான். குட்டி பையன் என்ன பண்ணிட்டான், ஒரு சின்ன ஸ்டூல போட்டு ஏறி, மீன் தொட்டி உள்ள எடுத்து கொட்டிட்டான். அப்போ ஒரு மீன் நல்லா இருக்குன்னு நெனச்சது அவனுடைய அறியாமை. அவனுக்கு சின்ன குழந்தை அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனா அந்த மீனுடைய விதி முடிஞ்சு போச்சுன்றது அவங்க அப்பாக்கு தெரியாது. அந்த மீன் தான் இவருடைய உயிர காப்பாத்துச்சுன்னு இவருக்கு தெரியாது. அந்த மீன் என்ன பண்ணுது பாருங்க. தன் ஓனர் உயிர காப்பாத்தணும்னு அந்த பையனுடைய மைண்ட மாத்தி, அது உணவு எடுத்து கொட்ட வச்சு, தன் ஓனருக்கு வர பலிய அது ஏத்துக்குச்சு. அப்ப அங்க எதை குறிப்பிடுகிறார் இறைவன் என்றால், ஒரு விஷயத்தை நீங்கள் மிக அதிகமாக திங்க் பண்ணும்போது தப்பா திங்க் பண்ணிடுறீங்க. திங்கே பண்ணலன்னா தோத்து போயிடுறீங்க.